வேற வழியே இல்ல. தமிழ்நாட்டோட எதிர்காலம் அவர்தான். திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே 2026 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வாரிசு அரசியலுக்கு அதோட ஒரு முற்றுப்புள்ளி. பெண்கள்லாம் எப்படா தமிழ்நாட்டை விட்டு ஓடலாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பெண்ணை கொள்கை தலைவரா சூஸ் பண்ணிருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். பாலியல் வன்கொடுமை இஷ்யூஸ், ட்ரக் அபியூஸ், மது ஸ்கேம் 1000 crores இன்னி வரைக்கும் அந்த ஸ்கேம் இன்னும் அது எங்க போகும்னு தெரியாது. எவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் இருந்தா ஒரு கட்சியோட பேரே தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருப்பாங்க. வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் 3 வார்த்தை தான், TVK. ஓவர். 2026 சீல்டு. ஹாய் மேம். ஹாய், வணக்கம். வணக்கம், என் பேர் பிரியா. நான் சென்னை ஜீரோ குரோ சாஃப்ட்வேர்னு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா மேம், ஆக்சுவலாக இப்போ தளபதியோட இது ஒன்று போயிடுச்சு, ஸ்பீச் ஒன்று ப்ரெஸ் மீட் சம்திங் வச்சுருந்தாங்க. நான் இருந்தேன் இல்லை. ஓ அப்படிங்களா, சூப்பர் மேம். தளபதி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே, கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் 3 வார்த்தை தான், TVK. ஓவர். 2026 சீல்டு. இன்னைக்கு தமிழ்நாடோட நிலவரம் என்ன? நான் ஒரு தமிழ் பெண், என்னோட தமிழ் ரத்தம் கொதிக்குதுங்க. இன்னைக்கு தமிழ்நாடோட நிலவரம் என்ன? மற்ற ஸ்டேட் எல்லாம் பாருங்க. கேரளா எங்க போகுது, கர்நாடகா எங்க போகுது, ஆந்திரா எங்க போகுது, தமிழ்நாடு எங்க இருக்கு? அதோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பாருங்க, தமிழ்நாடோட கம்பேர் பண்ணுங்க. இன்னைக்கு MP சீட்டு போகுது, MP சீட்டை குறைக்கிறாங்கன்னு மட்டும் டீலிமிட்டேஷன் நம்ம குரல் ரைஸ் பண்றோமே, என்ன காரணம்? தமிழ்நாடு முன்னேற்றத்துல ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னா ஏன் டீலிமிட்டேஷனை குறைக்க போறாங்க? ஃபர்ஸ்ட் ரீசனை நம்ம அனலைஸ், ரூட் காஸ் அட்ரஸ் பண்ணுமே தவிர அது வர அவுட்கம் அட்ரஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகள். ஆஸ் எ உமன் எனக்கு சேஃப்டி பிரச்சனையா இருக்கு. எவ்வளோ பாலியல் வன்கொடுமை இஷ்யூஸ், ட்ரக் அபியூஸ், மது ஸ்கேம் 1000 crores இன்னி வரைக்கும் அந்த ஸ்கேம் இன்னும் அது எங்க போகும்னு தெரியாது. விலை உயர்வு. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பர்சனா என்னால் போய் ஒரு வாரத்துக்கு காய்கறி வாங்க முடியல. எப்படி நான் என் வாழ்க்கையை வாழ்வேன் தமிழ்நாட்டில்? யோசிச்சு பாருங்க. ஒரு சேஃப்டி இல்லை, ஒரு க்ரோத் இல்லை, ஒரு ஃபியூச்சர் இல்லை. இப்படி ஒரு ஸ்டேட் போயிட்டு இருக்கு. ஸோ இதோட நிலவரம் என்ன? தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்கு? வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. இதுக்கு ஒரே சொல்யூஷன் 2026. கண்டிப்பா தளபதி விஜய் அவர்களுக்கு தான் வெற்றி. எவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தா ஒரு கட்சியோட பேரே தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருப்பாங்க. வெற்றின்றது பேர்லயே இருக்கு. ஆஸ் அ உமன் ஐ எம் வெரி ப்ரவுட். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில், ஏன் இந்தியாலேயே ஒரே கட்சி ஒரு பெண்ணை கொள்கை தலைவரா சூஸ் பண்ணியிருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ஸோ அதுலேருந்தே தெரியுது அவங்க பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு. ஸோ இன்னொரு ஒரு ஃபினாமினன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாருமே விஜய்க்கு தான் சப்போர்ட், தளபதி விஜய் அவர்களுக்கு தான் சப்போர்ட். இன்னி வரைக்கும் இளைஞர்கள் யாரெல்லாம் பாலிடிக்ஸை பற்றி யோசிச்சு கூட மாட்டாங்க. அரசியல நமக்கும் என்ன, அரசியலுக்கும் என்னப்பா, அது வேற நம்ம வேற அப்படின்னு யோசிக்க கூடியவங்க கூட தளபதி விஜய் அவர்களால இன்னைக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா இந்த மாற்றம் 2026 நடக்கும். பெண்கள்லாம் எப்படா தமிழ்நாட்டை விட்டு ஓடலாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பேக்கை தூக்கிட்டு. பயமா இருக்குங்க. அவன் மோசமா இல்லைன்றீங்களா? ஏங்க, அண்ணா யூனிவர்சிட்டி யோசிச்சு பாருங்க. அவ்வளோ ஒரு மதிப்புக்குரிய இடங்க. ஒரு படிப்பு எஜுகேஷனுக்கான கேம்பஸ், ஒரு மதிப்புக்குரிய இடம், ஒரு டீசென்டான பீப்புள், ஒரு ஃபோக்கஸ்டான டீசென்டான இன்டெலிஜென்ட் டேலண்டட் பீப்புள் படிக்கக்கூடிய இடம். அது அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே இட் இஸ் ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டியூட்ஸ். அப்படி ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்குள்ள சுமார் 7-7:15 அந்த பாலியல் வன்கொடுமை இஷ்யூ நடந்திருக்கு. அதெல்லாம் ஒரு 7-7:15 ஒரு டைமே இல்லை, ராத்திரின்னு கூட சொல்ல முடியாது. ஒரு 12 மணி 1 மணின்னா கூட சொல்லியிருக்கலாம். அவ்வளோ ஒரு ப்ரொடெக்டட் கேம்பஸில் ஒரு பாலியல் வன்கொடுமை இஷ்யூ நடந்திருக்கு. இந்த ஒரு இஷ்யூ நடந்தும் யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணா, ஐ கேன் ஃபீல் இட், ஒரு பெண்ணா அவங்க போய் ரிப்போர்ட் பண்றாங்க. ஒரு ரிப்போர்ட் பண்றதுக்கு எவ்வளவு தைரியம் வேணுங்க? அப்படி ஒரு இஷ்யூ ஆனப்போ மென்டலி யூ வில் பி சோ அப்செட், சோ டிப்ரெஸ்ட். அதை தாண்டி அவங்க போய் ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, நம்ம தமிழ்நாடு அரசு மேல நம்பிக்கை, நம்மள ஆட்சி செய்யறவங்க மேல ஒரு நம்பிக்கையில போய் ரிப்போர்ட் பண்றாங்க. அது என்னங்க ஆச்சு? உடனே FIR லீக் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை. கேட்டால் ஒரு டெக்னாலஜி இஷ்யூன்னு ஈஸியாக சொல்லிட்டாங்க. நான் டெக்னாலஜியில் இருக்கேங்க, எனக்கு தெரியும் டெக்னாலஜி இஷ்யூன்னா என்னென்னு. ஏன் கண்டுபிடிக்க முடியல? சரி, டெக்னாலஜி இஷ்யூவாகவே இருக்கட்டும், ஏன் லீக் பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியல? அதை ஆக்சஸ் பண்ணவங்க யாருன்னு ஏன் இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல? ஏங்க இவ்வளோ பெரிய அதில் ஒருத்தரை மட்டும் ஒரு ஸ்கேப் கோட் மாதிரி ஒருத்தரை மட்டும் பிடிச்சி வச்சு உள்ளே தள்ளிட்டு அவரை மட்டும் விசாரணை நடத்துகிற மாதிரி நைஸாக ஒரு இதை
இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி நெல்லையில் ஒரு எஸ்ஐ அவர்கள் he was killed, he was murdered. அந்த இஷ்யூ பற்றி உடனே within 2 days சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், மினிஸ்டர்ஸ் பார்லிமெண்ட்ல அறிக்கை விட்டுருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ பற்றி ஏன் அவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருந்தாங்க? எப்படிங்க? நான் ஒரு பட்ட பகலில் எனக்கு வெளியில் போக பயமாக இருக்குங்க, ஒரு பெண்ணாக எனக்கு பயமாக இருக்குங்க. அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த பொண்ணோட நிலைமையை யோசிக்கணும். இவ்வளோ தூரம் வெளியில் வந்து சொல்லிட்டு ஏன்டா இதை வெளியில் வந்து சொன்னோம்? அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்க, அவங்க குடும்பத்தை யோசிச்சு பாருங்க. எப்படிங்க? அதுவும் அந்த சம்மந்தப்பட்டவர் வந்து 2021 இதே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆல்ரெடி ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு புக் ஆனவர். அவர் மேலே ஏற்கனவே பல கேஸ்க்கு ரன்னிங் ஆயிட்டுருக்கு. எப்படிங்க அவர் தைரியமாக இந்த மாதிரி ஒரு இஷ்யூ பண்ணுறாரு? அப்போது கவர்மெண்ட் மேலே அவருக்கு நம்பிக்கை, இந்த பொண்ணுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கும் யாருக்கு கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இருக்குன்னா, இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கும் ரவுடிஸ்க்கும் கவர்மெண்ட் மேலே நல்ல நம்பிக்கை இருக்கு. தளபதி பார்த்தீங்கன்னா 2 பேரை பற்றி தெளிவாக பேசியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி யாரோட பேருமே ரிவீல் பண்ணது கிடையாது, பெருசாக யாருமே சொன்னதுமே கிடையாது. ஆனால் இந்த ஸ்பீச்சில் தெளிவாக இவங்க தான் இதான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, 2026 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் மார்க் யுவர் கேலண்டர். தட் வில் பி தி எண்ட் ஆஃப் வாரிசு அரசியல். வாரிசு அரசியலுக்கு அதோட ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க தமிழ் மக்கள், தமிழ் மகளிர், தமிழ் இளைஞர்கள். அதோட ஒரு க்ளோஸ். இனிமே தமிழ்நாடுக்கு விடியல் தான். 2026 எலெக்ஷன்லேருந்து இட் இஸ் கோயிங் டு பி அ சேஞ்ச். இப்போ என்னன்னா, இப்போ தளபதி நிறைய விஷயம் பேசியிருப்பா, நிறைய விஷயம் கான்ட்ரவர்சியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இவர் கட்சியிலேருந்து நிறைய கட்சிக்கு போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சரி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இப்போ நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த கட்சியில் இருக்கனால உங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும், அதை பற்றி ஏதாச்சும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக கட்சி விட்டு கட்சி போகிறதுல தான் ஒரு சாதாரண விஷயம். ஏன்னா அரசியலில் வந்து எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு வரதில்லை. ஒவ்வொருத்தருக்கு பல நோக்கங்கள் இருக்குது ஒரு அரசியலில் உள்ள இறங்கும் போது. ஸோ அந்த நோக்கங்களும் அவங்க கட்சியோட நோக்கங்களும் மீட் ஆகாத போது அவங்க வந்து வேற இதுக்கு போக டிசைட் பண்ணுறாங்க. அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நமக்கு என்ன வேணும்? மக்களோட சப்போர்ட்டு. இன்னைக்கு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கு நல்ல முக்கியத்துவம். அவர் ஹீஸ் அ ட்ரூ லீடர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ட்ரூ லீடர்ஷிப் இஸ் மிஸ்ஸிங். ஒரு நல்ல தலைவர் இன்னைக்கு இல்லை. ஸோ இது வந்து வி ரியலி நீட் ட்ரூ லீடர்ஷிப். அவருக்கு என்ன, தளபதி விஜய்க்கு என்ன அரசியல் தெரியுமா? அவர் வந்து அரசியலுக்கு புதுசு, சினிமா தான் அவருக்கு லாய்க்கு, இப்படிலாம் பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நமக்கு அரசியல் தெரிஞ்சவங்களோட நல்ல மக்களாக இருந்து உணர்ச்சி பூர்வமான ஒரு தலைவர் வேணும். அதுதான் முக்கியம். மக்களோட சப்போர்ட் முக்கியம். அண்ட் கட்சிக்குள்ளே அவங்க வெறும் பேசுறது இல்லை. ஹீஸ் அ லீடர் ஹூ வாக்ஸ் த டாக். ஹீஸ் அ ட்ரூ லீடர். சும்மா ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று பண்ணுறது இல்லை. ஏன்னா நான் கட்சியில் இருக்கேன், எனக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து மகளிருக்கு ஏற்கனவே நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நிறைய பொறுப்பு கொடுக்குறாங்க. இது கண்டிப்பாக இன்னுமே இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஸோ இன்னும் அவர் களத்தில் இறங்கலை. இந்த கட்சி விட்டு கட்சி மாறாங்க, இதெல்லாம் நடக்குது, நிறைய அரசியல் புடிச்சல், நிறைய விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதை பற்றிலாம் அவர் எந்த இதுலையுமே பேசவே இல்லை, அதை பற்றி அவர் எடுத்துக்கவே இல்லை. அவரோட டார்கெட் என்னன்னா 2026. ஸோ அதில் ஸ்ட்ராங்காக இருக்காரு. கண்டிப்பாக ஹீ இஸ் வெரி ஃபோக்கஸ்ட். ஏன்னா விமர்சனங்கள் ஏன் வருது? ஒருத்தரை பற்றி நம்ம பயப்படுறோன்னா தான் விமர்சனம் வருது. ஒருத்தரை பற்றி நம்ம கேரே பண்ணல, யாரோ ஒருத்தங்க அங்கே நடந்து போகிறாங்க, அவங்கள பற்றி நம்ம கேரே பண்ணலன்னா அவங்கள நம்ம திங்கே பண்ண மாட்டோம். யாரோ அவங்க வந்து நம்மளை ஏதோ பண்ண போகிறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாங்க, பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சரை பற்றி தான் நம்ம பேசுவோம். ஸோ இஸ் ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்சர். இன்னும் அவர் களத்துலேயே இறங்கலை. எல்லாருக்கும் தெரியும் அவர் ஜனநாயகம் ஷூட்டிங்கில் இருக்கார். மேலேருந்து தான் அவர் களத்தில் இறங்க போகிறாரு. அதுக்குள்ளேயே அந்த கட்சியை பற்றி இவ்வளோ விமர்சனங்கள், இவ்வளோ போட்டிகள், இவ்வளோ பொறாமைகள் அப்படின்னா அப்பயே யோசிச்சு பாருங்க. அவரை பற்றி எல்லாருமே பயப்படுறாரு. ஸோ ஹீ இஸ் ரியலி ஃபோக்கஸ்ட் அண்ட் ஹீ ஹேஸ் டு பி ஃபோக்கஸ்ட். ஏன்னா அவர் ஒரு கோட்பாடோட கொள்கைகளோட இந்த கட்சி ஆரம்பிக்கணும்னு வந்திருக்காரு. இவ்வளோ ஒரு மாஸ் லீடராக இவ்வளோ பல கோடி சம்பாத்தியத்தை விட்டுட்டு ஒரு மக்களுக்காக ஒரு அரசியலில் இறங்குறாருன்னா அப்போது அவர் ஒரு கிளியர் ஃபோக்கஸ், கிளியர் திங்கிங்கோட தான் இறங்குறாரு. So he is keeping his focus, which is very important quality for the leaders, and he has that. ஒரே வார்த்தையில தளபதி 2026ல ஒரே வார்த்தையில சொல்வீங்க அப்படின்னு நான் சொல்றேன். மாஸ் என்ட்ரி 100%ங்க. வேற வழியே இல்லை. தமிழ்நாட்டோட எதிர்காலம் அவர்தான். Thank you ma'am. Thank you so much. Thank you.